الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين يؤتون ما أتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: لا يا ابنة الصديق ولكنهم الذين يصومون ويصلون ويتصدقون وهم يخافون ألا يقبل منهم أولئك الذين يسارعون في الخيرات. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய பெரும்பகுதியை அல்ஹம்துலில்லாஹ் கடந்து விட்டோம். இன்னும் ரமதான் நிறைவு பெறுவதற்கு 6 தினங்கள் அல்லது 7 தினங்கள் இருக்கிறது. அநேகமாக வருகின்ற வியாழக்கிழமை பிறை தென்பட்டு விட்டால் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெருநாளாக இருக்கலாம். பிறை தென்படாத போது அடுத்த வெள்ளிக்கிழமை கடைசி ஜும்மாவாகவும், அதை தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை பெருநாளாகவும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கொண்டாட இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, சுமார் 2 மாதங்களாக துஆ செய்து ரமலானை பெற்றோம். ரஜபுடைய மாதத்திலேயே துஆவை ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்தில் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்தை கொடு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று நம்ம ரஜபிலிருந்து துவா செஞ்சோம். சுமார் 60 நாட்களாக துவா செஞ்சு ரமலானை பெற்றோம். இப்போ இந்த ரமலானை எந்த அளவுக்கு நம்ம கழித்து இருக்கிறோம்? ரமலான் முழுமையாக இன்னும் கழியலை. இன்னும் விரல் விட்டு எண்ணுகின்ற நாட்கள், சில நாட்கள் இருக்கிறது. இப்போ இந்த ஜும்மாவில் அல்லது வரக்கூடிய நாட்களில் நமக்கான தேவை என்னன்னு சொன்னால், கடந்த நாட்களில் நாம் ரமலானை எந்த அளவுக்கு சிறப்பாக கழித்திருக்கிறோம், மீதமுள்ள தினங்களில் இன்னும் சிறப்பாக கழிப்பதற்காக நம்மிடத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அருமையான சகோதர பெருமக்களே, நாம் அல்லாஹு தஆலா இடத்துல கேட்டோம், அல்லாஹ் ரமலானை கொடுத்தான். நாளைக்கு அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பான். எப்படி? நாம் அல்லாஹு தஆலா இடத்துல பல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய தௌஃபீகை கொடுன்னு கேட்டோம். அல்லாஹ் இந்தாப்பான்னு ரமலானை எடுத்து கொடுத்தா. இப்போ நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், நீ கேட்டியப்பா ரமலான், நான் ரமலானை கொடுத்தேனே, இந்த ரமலானை எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தினாய்? நான் கொடுத்த ரமலானை நீ எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தின? ரமலானில் எந்த அளவுக்கு சரியான முறையில் இபாதத்து செஞ்சு என்னை அடைவதற்கு அல்லது என்னை நெருங்குவதற்கு நீ என்னவெல்லாம் காரியங்களை பண்ண என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால், அதற்கும் நம்ம இடத்துல டேட்டா இருக்கணும், நம்ம இடத்துல பதில் இருக்கணும், இல்லையா? அல்லாஹ் நம்ம இடத்துல இந்த ரமதான் கொடுத்த ரமதானை எந்த அளவுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தின, செலவு செஞ்சேன்னு கேட்டால் நம்ம இடத்துல பதில் சொல்கிற மாதிரியான சில சரக்குகள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 23 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நோன்பு திறந்தா 23வது நாள். இப்போ இந்த 23 நாள் அல்லாஹு தஆலாவிடத்தில் பதில் சொல்லுற அளவுக்கு சரக்கு இருக்கா? அவ்வளவுதான்.
இந்த 23 நாள் அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி கேட்டா, யா அல்லாஹ் இந்த ரமதானில் 2026 1447 ஹிஜ்ரி இந்த ரமதானில் நான் இந்தந்த அமல்களை செஞ்சு ஒன்றை நெருங்கினேன், சொர்க்கத்திற்கு தகுதியானவளாகனே என்று சொல்கிற அளவுக்கு ஏதாவது சரக்கு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். சரக்கு இல்லாத போது மீதமுள்ள தினங்களில் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அருமையான சகோதர பெருமக்கள், ரமதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு 5 நாளுக்கு அப்புறம் ரமதான் அவ்வளவுதான். இனி இந்த ரமதானை அடையணும்னா அடுத்து ஒரு வருஷம் 11 மாதங்கள் காத்திருக்கிறோம் இல்லையா? கேட்கிறது பெரிய விஷயம் இல்லை, கேட்டது கொடுத்த பிறகு கொடுத்ததை எந்த அளவுக்கு நம்ம சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, ரமதானுடைய கடைசியில் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான காலகட்டம் அல்லது ரொம்ப முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ரமதானுடைய ஆரம்பத்தில் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அதை விட அதிகமாக ரமதானுடைய கடைசியில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். ஹதீஸில் வருது, ரமதானுடைய கடைசி வந்துட்டா ரசூலுல்லாஹ் படுக்கையை ஹராமாக்கி விடுவார்கள் இல்லையா? படுக்கையை ஹராமாக்கி விடுவார்கள். தன்னுடைய இடுப்பு சட்டையை இடுப்பு வேட்டியை இருக்க கட்டி கொள்ளுவாங்க இல்லையா? இருக்க கட்டி கொள்ளுவாங்க. முழுக்க இபாதத்தில் ஈடுபடுவார்கள். ரமலானுடைய கடைசி கிட்டத்தட்ட ஒரு அமல் முடிகின்ற நேரம். அந்த அமல் முடிகின்ற போது நம்முடைய அமல் ஆரம்பத்தில் இருந்ததை விட அதிகமான கவனம் முடியும் போது இருக்கிறோம். இன்றைக்கி சமுதாயத்துடைய சாபமாக என்னன்னு தெரில, ரமதானுடைய ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த கவனம் அந்த ஆர்வம் ரமதானுடைய கடைசியில் சுத்தமாக இல்லை. நான் பல முறை கேட்கறது உண்டு, ரமதானுடைய ஆரம்பத்தில் பள்ளிவாசல் நிரம்பி வழியுது, நாட்கள் போக 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 எண்ணிக்கை குறையுது. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் சொன்னால், இந்த ஆள் நம்ம நோன்பு வைக்கிறோம், ரமதானுடைய ஆரம்பத்தில் நோன்பு வச்சுட்டே வரோம், தராவியெல்லாம் தொழுகிறோம். நாள் கூட கூட இந்த நோன்பு இந்த தராவியும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்த தானே செய்யணும், தக்வாவை அதிகப்படுத்த தானே செய்யணும். இப்போ ரமதானுடைய ஆரம்பத்தில் இருக்கும், ரமதானுடைய கடைசிக்கும் நம்முடைய உள்ளத்தில் தக்வா மிகைச்சு இபாதத்தில் கூட தானே ஈடுபடணும் இல்லையா? 23 நாட்களாக நோன்பு வச்சிருக்கிறேன். இந்த 23 நாட்கள் நோன்பு, 23 நாட்கள் தராவி என்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சது இல்லையா? நாட்கள் கூடுது, நோன்பு வைக்கிறாரு, தராவி தொழுகிறாரு, ஆனால் நாள் போக 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 இவருடைய செயல்பாடு ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், நீ நோன்பு வச்சு என்ன ஃபாயிதா? உன்னுடைய நோன்பு என்ன செஞ்சிச்சு? ரமதானுடைய ஆரம்பத்தில் நிரம்பிய பள்ளிவாசல் ரமதானுடைய கடைசியில் காற்று வாங்கி கொண்டு இருக்குன்னு சொன்னால், இந்த நோன்பு இந்த தராவி என்னதான் மாற்றத்தை ஏற்படுத்தியது? யாரை திருப்திப்படுத்த நோன்பு நோற்றம், யாரை திருப்திப்படுத்த தராவி தொழுதோம்? அருமையான சகோதர மக்களே, இது அடிப்படையான கேள்வி இல்லையா? இன்னைக்கு ரமதானுடைய கடைசி பெரும்பாலும் கடை வீதிகளிலே கலைஞ்சிருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமதானுடைய கடைசி முழுக்க முழுக்க குறிப்பாக பெண்கள் கடை வீதியில், ஆண்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இரவு முழுக்க சஹருடைய ஏற்பாடு அது இதுன்னு சொல்லி நண்பர்களுடன் சொல்லி சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். ரமதானுடைய கடைசி பேஸ் அடிப்படை, ரமதானுடைய கடைசி தான் ரமதானுடைய அடிப்படை. நான் திரும்பவும் சொல்கிறேன், கடந்த ஜும்மாவுக்கு பிறகு கூட சொன்னேன், ரமதானுடைய அடிப்படை லைலத்துல் கத்ர். அந்த இரவை ரசூலுல்லாஹ் ரமதானுடைய கடைசி 10 தேட சொன்னாங்க. ரமதானுடைய முதல் 10 ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃப் இருந்தாங்க, பிறகு 2வது 10 ஈத்திகாஃப் இருந்தாங்க. 2வது 10 முடிஞ்ச ரசூலுல்லாஹ் வெளியில் வந்து சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ரை அடைவதற்காக ரமதானுடைய முதல் 10 ஈத்திகாஃப் இருந்தேன், லைலத்துல் கத்ர் இல்லை. 2வது 10 இருந்தேன், இல்லை. இப்போ தான் ஜிப்ரைல் வந்தார், ரமதானுடைய கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்குன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது என்னோடு ஈத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ரமதானுடைய கடைசி 10 ஈத்திகாஃப் இருங்கன்னு சொன்னாங்க. ஈத்திகாஃப்னா என்ன? ஈத்திகாஃப் என்றால் என்ன? 24 மணி நேரமும் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையோடு இருப்பதற்கு ஈத்திகாஃப் இல்லையா? ரமதானுடைய கடைசி 10 ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃப் இருக்க சொன்னாங்கன்னு, ஈத்திகாஃப் இருக்கிறாங்களே பள்ளிவாசலில் 4 பேர் 5 பேர் 10 பேர், அவங்க மட்டும் அந்த சிந்தனையில் இருந்தால் போதும், நமக்கு இல்லை என்பதல்ல. ஈத்திகாஃபுடைய பேஸே அந்த 10 நாளும் எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், அல்லாஹ்வை பற்றி எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ரமதானை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், நோன்பை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், நரக விடுதலை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், சொர்க்கத்தை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். இதற்கு பெயர் தான் ஈத்திகாஃப். ஈத்திகாஃப் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சிந்தனையில் இருக்கணும் என்று அல்ல.
எனக்கு வேறு வேறு வேலைகள் இருக்குது, என்னால் ஈத்திகாஃப் இருக்க முடியல. ஸோ நான் ஏன் எப்படி வேணால் இருக்கலாமா? எனக்கு தேவைகள் இருக்குது, நான் இல்லாட்டி கடை ஓடாது, வியாபாரம் ஓடாது, வீட்டில் ஆள் இல்லை, அதனால் என்னால் ஈத்திகாஃப் இருக்க முடியல, அதனால் நீ எப்படி வேணால் இருக்கலாமா? ஈத்திகாஃப் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த செய்தி அல்ல. ஈத்திகாஃப் இல்லை என்றாலும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய சிந்தனையும் இப்படி தான் இருக்கணும். ரமதானுடைய கடைசி முழுக்க நான் இபாதத்தில் கழிப்பேன். ஏதோ வேறு வழி இல்லாமல் நான் வெளியே இருக்கிறேன். உடச்சி சொல்கிறதா இருந்தால் ரமதானுடைய கடைசி பற்றி எல்லாம் ஈத்திகாஃபில் தான் உட்காரணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸு, லைலத்துல் கத்ர் வேணுமா இல்லையா, ஈத்திகாஃபில் உட்காரணும். ஆனால் என்னால் முடியலை, எனக்கு வெளியில் நிறைய தேவை இருக்குது, எனக்கு வியாபாரம் இருக்குது, கடை இருக்குது, நான் ஈத்திகாஃபில் 10 நாள் உட்கார்ந்தா என்னால் அந்த பொழப்பெல்லாம் ஓடாது, அதனால் நான் வெளியில் இருக்கேன். ஆனாலும் வெளியில் இருந்தாலும் உனக்கான சில முக்கியமான தேவைகளை முடிச்சுட்டு நீ இபாதத்தில் தான் கழிக்கணும். வெளியில் இருப்பேன், வெளியிலேயே இருக்கிறதில்ல, பள்ளிக்கே வரமாட்டேன், ஏதோ கடமைக்கு வந்தோம், 5 வேளை தொழுதோம், கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு ஓடினோம் என்பதல்ல. ரமதானுடைய கடைசி இபாதத்தில் கழிச்சா மட்டும்தான் நான் ரமதானை அடைந்தோம் என்று பெயர். நான் திரும்பவும் சொல்கிறேன், ரமதான் முதல் பற்றி எப்படி இருந்துட்டு போங்க, ரமதானுடைய 2வது பற்றி எப்படி இருந்துட்டு போங்க, ரமதானுடைய கடைசி பற்றி அப்படிலாம் இருந்துட முடியாது. பெருமானாருடைய ஹதீஸ் நமக்கு தெரியும். அபூதாவுது ஷெரீஃபுடைய இப்னு ஹப்பானுடைய 360வது செய்தி, இன்னமல் ஆமால பில் ஹவாத்தீம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒவ்வொரு அமலுமே அதனுடைய முடிவை கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு அமலுமே நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. ரமதானுடைய முதல் 4 நாள் எப்படி தொழுதன் தெரியுமா, எனக்கு தேவையே இல்லை. நான் எவ்வளவு தராவி தொழுதன் தெரியுமா, நான் எவ்வளவு சதக்கா செஞ்சேன் தெரியுமா, நோன்பு எவ்வளோ பேணுதலாக இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். கடைசிக்கு வா. ரமதான் கடைசி எப்படி இருந்துச்சு, ரமதானுடைய கடைசி எப்படி இருந்துச்சு, உன்னுடைய தராவி எப்படி இருந்துச்சு, உன்னுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது, உன்னுடைய தான தர்மங்கள் எப்படி இருந்தது, ரமதானுடைய கடைசியில் உன்னுடைய குர்ஆன் ஓதுதல், உன்னுடைய திக்ர் துஆக்கள், உன்னுடைய பாவ மன்னிப்புகள், அதுதான் எனக்கு தேவை. உன் ஆரம்பம் எனக்கு தேவையில்லை. இன்னமல் ஆமால் பில் ஹவாத்தீம், எல்லா அமலுமே அதனுடைய முடிவை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா இடத்துல தீர்மானிக்கப்படுகிறது. முடிவு சரியில்லை, அந்த அமல் குப்பைக்கு சமானம். இந்த வருடத்துடைய நம்மளுடைய ரமதான் குப்பையாக ஆகிவிடக்கூடாது. இந்த வருடத்துடைய நம்முடைய ரமதான் 2026 ரமதானை அடைந்தோம் என்று சொன்னால் இந்த ரமதான் குப்பையாக ஆகிவிடக்கூடாது என்றால் மீதமுள்ள 6 தினங்களை அல்ஹம்துலில்லாஹ் பர்ஃபெக்டாக சிறப்பாக கழிக்கணும். வருஷம் முழுக்க இபாதத் செய்ய போகிறது இல்லை. வருஷம் முழுக்க ரமதான் முடிஞ்சிச்சு அடுத்து பள்ளி பக்கமே வரமாட்டோம். ரமதான் முடிஞ்சால் அடுத்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ட்ரி போட்டு போயிட்டே இருப்போம். இவ்வளோலாம் மெனக்கடுறது இல்லை. மெனக்கிறது என்னமோ அந்த 1 மாதம்தான். அந்த 1 மாதத்துலேயும் ஊரே மாத்திர மாதிரியும் மெனக்கிறது இல்லை. அல்லாஹ் சந்தோஷப்படுற மாதிரி மெனக்கடணும். இந்த 5 நாள் குறைஞ்சது, இந்த 5 நாள் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இனி நீங்கள் எவ்வளவு கட்டி போட்டு இழுத்தாலும் நம்மளால் நிறுத்த முடியாது இல்லையா? நான் போதுமான அளவுக்கு நோன்பு வைக்கலைங்க, போதுமான அளவுக்கு குர்ஆன் ஓதலை, திக்ரு செய்யலை, துவா செய்யலை, அதனால் கட்டி போட்டு இன்னும் ஒரு 20 நாள் ரமதானை வைக்க முடியும்? சாத்தியமே இல்லை. நீ என்ன செஞ்சாலும் அடுத்த 6 நாளுக்கு பிறகு ரமதான் முடிஞ்சு ஷவ்வால் வந்துடும். என்ன பண்ணாலும் தலையிலான்னு தண்ணி குடித்தாலும் அடுத்த 6வது நாள் ஷவ்வால் 1 இல்லையா? இந்த 5 நாளை நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த ரமலான் நமக்கு சரியான முறையில் இருக்கும். அருமையான சகோதர பெருமக்களே, அமல்களுடைய அடிப்படை அந்த அமலுடைய கடைசி தான். ரசூலுல்லாஹ் இது சம்பந்தமாக நிறைய பேசுகிறாங்க. 1-2 செய்தி இல்லை, நிறைய சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு. 60 வருஷத்தில் ஒரு 50-55 வருஷம் சிறப்பான முறையில் இபாதத், பள்ளியிலே கடந்தார், ரொம்ப பேணுதலாக இருந்தார். சமுதாயத்தில் அவர் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷர். முடிஞ்ச வருஷத்துக்கு ஒரு தடவை ரமதானில் உம்ரா செஞ்சுட்டு வராரு. நிறைய 4-5 ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறாரு. அதில் யாராவது தேவைன்னு வந்துட்டா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், கொடுத்துருவார். ரொம்பவும் பேணுதலான மனிதர். ஆனால் கடைசி 4-5 வருஷம் மோசமாயிடுச்சு. பள்ளி தொடர்பு இல்லை இல்லையா? குடியும் கூத்துமாக மாறிடுச்சு. நல்லா விளங்கிக்கோங்க. ரொம்ப இபாதத்தாக இருந்தவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, கடைசியில் அவருடைய கடைசி காலம் ரொம்ப மோசமானதாக ஆயிடுச்சு இல்லை? இவரை பற்றி நம்முடைய மதிப்பீடு என்ன? சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் இவரை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தார், என்ன பண்ணாருன்னு தெரில, கடைசி காலம் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்ட்டு நமக்கு அவருடைய முடிவு தான் ஞாபகம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சிலர் கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக இருப்பாங்க, கடைசியில் வழிகட்டு நரகவாதிகளாக போயிடுவாங்க. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் சொர்க்கவாதிகளாகவே இருப்பாங்க, சொர்க்கத்துடைய அமலை செஞ்சுட்டே இருப்பாங்க. மௌத்துடைய நெருக்கத்தில் நரகத்துடைய காரியத்தை செஞ்சு நரகவாதிகளாக மாறி விடுவார்கள். இதற்கு நேர் ஆப்போசிட்டாக ரசூலுல்லாஹ் இன்னொரு சில பேரை சொல்கிறாங்க,
இல்லையா? கடைசி வரைக்கும் நரகவாதிகளுடைய காரியம் செஞ்சிருப்பான். ஒரு 50-60 வருஷம், அதே 60 வயசு ஒரு நபரை எடுத்துக்கொள்ளுங்களேன். மொதல் 50-55 வருஷம் குடியும் கூத்தும், ரொம்ப அவரை பற்றி பேசவே முடியாது, அவ்வளவு அசிங்கங்கள் இருந்துச்சு. கடைசி 4-5 வருஷம் பார்த்தா ரொம்ப பிணதலாக இருந்தார், அல்லா வலானார், எல்லாத்துக்கும் மரியாதையாக நடந்து கொண்டார், பள்ளிவாசல்லே தொடர்போடு இருந்தார், இபாதத்துகள் அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலாக இருந்தார், செஞ்ச பாவத்துக்கெல்லாம் முழுக்க முழுக்க இஸ்திஃபார் செஞ்சு தௌபா செஞ்சார். இவரை பற்றி நம்முடைய மதிப்பீடு என்ன? இதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நரகத்துடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி காலம் நல்ல அமல்கள் செய்வாங்க, அவர்கள் சொர்க்கவாதிகளாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வுக்கு நீ கடந்த அந்த 50-55 வருஷம் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு கடந்த அந்த 50-55 வருஷம் தேவையில்லை. உன்னுடைய கடைசி எப்படி இருக்கு? இன்னும் உடச்சே பேசுகிறேனே, ரொம்ப பேணுதலான மனுஷன் கடைசியில் முர்த்தத் ஆகிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். 70 வருஷம் ஒழுக்கமாக இருந்தார், கடைசி ஒரு வருஷம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். கபரஸ்தானில் இடம் கொடுத்துடலாமா? இல்லைங்க. 70 வருஷம் எவ்வளோ இபாதத் செஞ்சுருக்கார் தெரியுமா? எவ்வளவு பள்ளிவாசல் கட்டியிருக்கார் தெரியுமா? எவ்வளவு உம்ரா செஞ்சுருக்கிறார், எவ்வளோ ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும் ஜி, மரணம் எப்படி இருந்துச்சு? மரணிக்கும் போது காஃபி ஆட்டார், அவ்வளோதான், தூக்கி வெளியே போட்டுற வேண்டியதா? 70 வருஷம், அந்த 70 வருஷம் எனக்கு தேவையே இல்லை. பள்ளிவாசலில் கூட இடம் கொடுத்துட முடியுமா? அதே ஒரு 50-60 வருஷம் ஒருத்தர் முஸ்லீம் இல்லாமல் காஃபிராக இருந்தார், கடைசியில் இஸ்லாத்தில் வந்தார், 2-3 வருஷம் ரொம்ப பேணுதலாக இருந்தார், வஃபாத் ஆகிட்டார், நம்முடைய மஹல்லாக்காரு, இடம் கொடுப்போம். இப்போ இவரை போய் எரிக்கிறேன்னு சொல்கிறாங்க, குடும்பத்தினர்கள் சொல்கிறாங்க, 50-55 வருஷம் இவர் எங்கள் மார்க்கத்தில் இருந்தாருங்க, நாங்கள் எரிக்க போகிறோம், விட்டுடுவோமா? இப்போ ஆரம்பத்தில் உங்கள் கொள்கையில் இருந்தார், கடைசியில் முஸ்லீமாக தான் இருந்திருக்காரு. முஸ்லீம்களாக நாங்கள் ஜனாசத்தில் வச்சு நாங்கள் எங்களுடைய கபர்ஸ்தானில் தான் அடக்கம் செய்வோன்னு தானே போட்டி போடுவோம். இல்லை, 50-55 வருஷம் சிலைக்கு முன்னாடி நின்றாருங்க, அதனால் எங்கள் வழக்கப்படி நாங்கள் எரிச்சுக்கிறோங்க, அனுமதி கேட்டால் விட்டுருவோமா? இதுதான் அடிப்படை. இதை தான் நான் இந்த உரையில் சொல்லக்கூடிய செய்தி. ரமலானுடைய ஒரு இபாதத்துடைய முடிவு தான் அந்த இபாதத்தை தீர்மானிக்கிறது. ரமலானுடைய முதல் 10 எப்படியோ இருந்துட்டு போங்க, ரமலானுடைய 2வது 10 எப்படியோ இருந்துட்டு போங்க, ஆனால் கடைசி 10 சரியான முறையில் கழித்தீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலாவிடத்தில் பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம்ம ஆக முடியும். நம்முடைய கடைசி சரியில்லைன்னு சொன்னால் இப்லீஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு ஏற்பட்டுடும். நம்மெல்லாம் இப்லீஸ்கள் இல்லை, இப்லீஸ்களாக ஆகிவிடக்கூடாது. இப்லீஸ்களுக்கு ஏற்பட்ட நிலை நமக்கு ஏற்பட்டுடும். குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். ரொம்ப காலம் இபாதத்தில் கழிச்ச மனுஷன் இப்லீஸ் ஏன் தூக்கி எறியப்பட்டான் சொர்க்கத்திலிருந்து? அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், ஃபஹ்ருஜ், முதல்ல நீங்கள் இருந்து வெளியே போன்ட்டான், என் மூஞ்சில் முழிக்காத, அசிங்கம்ட்டான். ஃபஹ்ருஜ்ன, நீ என் கண்ணில் முழிக்காத, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாது, முதல்ல நீ வெளியே போன்ட்டான். ஃபைன்ன கரஜீம், இன்றிலிருந்து நீ விரட்டப்பட்டவன் என்பதாக அல்லாஹு தஆலா இப்லீஸை விரட்டியதாக நம்ம குர்ஆனில் படிக்கிறோம் இல்லையா? இப்போ கேள்வியை கேட்கலாமே, இப்லீஸ் அப்படி என்னங்க பாவம் பண்ணிட்டான்? என்ன தவறு செஞ்சுட்டான் இப்லீஸ் அல்லாஹ் வெளியேற்றுவதற்கு? எத்தனை ஆண்டு காலங்கள் இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சான்? ஒரு 2000 வருஷம் மாறு செஞ்சான். பார்த்து பொறுத்து பார்த்தான், அல்லாஹ் பொறுக்கலை, போடான வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லலாமா? இல்லையே, ஒரே ஒரு தவறு தான் செஞ்சான். அவன் செஞ்சது ஒரே தவறு, இந்த மண்ணுக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னாடி அவன் நிறைய இபாதத்து செஞ்சான், அந்த இபாதத்துக்கள் பேசப்படுறது இல்லையே. நம்முடைய ரோல் மாடல் இப்லீஸ் இல்லை, ஆனால் இப்லீஸ் தான் ஆகப்பெரிய இபாதத் ஆபிது, முஅல்லிமுல் மலக்கூத், மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியர் இப்லீஸ். அல்லாஹு தஆலா அவனுக்கு இன்னொரு ஒரு மேடையை வச்சுருந்தான் மிம்பரில், அந்த மிம்பரில் அவன் மட்டும்தான் உட்காருவான், ஜிப்ரீல் கூட உட்கார முடியாது. அவன் மட்டும்தான் உட்காந்து பயான் மலக்குமார்களுக்கு பாடம் எடுப்பான். வானத்தில் அவன் சஜிதா செய்யாத இடமில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரை நாம் ரஜீம் விரட்டுகின்றோமோ, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நம்ம துவா செய்கிறோமோ, அந்த ஷைத்தான் வானத்தில் சஜிதா செய்யாத இடமே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? ஏன் இப்லீஸ் விரட்டப்பட்டான்? அருமையான சர்வர் மக்களே, ஆரம்பம் முறை சிறப்பாக இருந்துச்சு, அவனுடைய ஆரம்பம் முழுக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அவனுடைய கை சேதம், கடைசியில் அல்லாஹுக்கு மாறு செஞ்சான். அந்த மாறு அவனை நரகத்திற்குரியவராக ஆகிவிட்டது. இப்லீஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2000 வருஷம்லாம் மாறு செய்யலை, ஒரே ஒரு தவறு செஞ்சான். அந்த தவறு அல்லாஹுக்கு பிடிக்கல, முன்னாள் விரட்டி விட்டான். முதல்ல இப்லீஸ் நம்மளது விரட்டு பாதுகாவல் கேட்டு தான் குர்ஆனை ஓதணும், பிஸ்மில்லாஹ் சொல்லணும். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லா ஓதுறதா அவுது பில்லா ஓதுறதான்னு அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ பிஸ்மில்லா 2வது ஓது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்றது 2வது ஓது. முதல்ல அந்த ஷைத்தானை விரட்டு, அவன் இருக்கக்கூடாது இல்லையா? குர்ஆன் ஓதப்படுகின்ற அவனை விரட்டிட்டு நீ என் பேரை சொல்லு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லு. என்னுடைய பேரை சொல்கிறதாக இருந்தாலும் முதல்ல அவனை விரட்டு, அந்த நாயை விரட்டுன்ற மாதிரி அவனை விரட்டிட்டு நீ என் பேரை சொல்லுங்கிற அல்லாஹ். அவுது பில்லா ஓதிட்டு தான் பிஸ்மில்லா ஓதணும், அப்புறம் தான் குர்ஆனுக்குள்ளே போகணும். இந்த இப்லீஸ் என்னங்க பெரிய பாவம் பண்ணிட்டான்?
கடைசியில் ஒரே ஒரு தவறு செஞ்சான், நான் அவனுக்கு சஜிதா செய்ய முடியாதுன்ட்டு. அந்த அவனுடைய கடைசி மோசமானதனால விரட்டப்பட்டவனாகி விட்டான். அருமையான சோதர பெருமக்களே, இந்த இப்லீஸில் நமக்கு நிறைய பாடம் இருக்கிறது. நம்முடைய ஆரம்பம் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருந்தாலும் கடைசி சரியில்லைன்னு இந்த உலகம் அந்த கடைசியை தான் ஞாபகம் வைத்துக்கொள்ளும். அல்லாஹுக்கும் அதுதான் நியதி. நாம் ஆரம்பம் பூரா பர்ஃபெக்டாக இருந்துட்டு கடைசியை வீணாக்கிட்டோன்னு சொன்னால் அந்த கடைசி தான் நம்முடைய முடிவாக இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமல் ஆமானு பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாமே முடிவை கொண்டு தான் இருக்கிறது. நம்முடைய ரமலானுடைய முடிவு இதுதான். நம்ம இந்த ரமலானை முழுமையாக நம்மை தீர்மானிக்கக்கூடியது. இந்த 5-6 நாள் தான் இந்த வருடத்துடைய ரமலானை தீர்மானிக்கக்கூடியது. இந்த 5-6 நாளில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இபாதத்தில் கழிச்சோம்னு சொன்னால் இந்த ரமலான் அல்ஹம்துலில்லாஹ் மீதமுள்ள இந்த 20-25 நாட்கள் நோன்பும் கபூலாகும் இல்லையா? இந்த 25 நோன்பையும் இழுத்து கொண்டு போகிறது இந்த 5 நாள் தான். நம்ம வச்ச இந்த 25 நாள் தராவியை தொழுதோம் இல்லையா? இந்த 25 நாள் நோன்பு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த 25 நாள் இஃப்தார்களுக்கு உதவி செய்தோம். இந்த 25 நாள் சதக்கா கைராத்துக்களை செஞ்சோம். இந்த 25 நாள் அபலையும் இந்த 5 நாள் தான் இழுத்துக்கிட்டு போகுது. நம்ம அதில் ஓரளவு பர்ஃபெக்டாக இருந்து கடைசியில் கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த ரமலான் நமக்கு நாசமாகிவிடும். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், ரமலானுடைய கடைசி தான் ரமலானுடைய பேஸ். அடுத்தபடியாக ரமலானுடைய கடைசியில் இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு முக்கியமான செயலும் இருக்கிறது. அது என்ன செயலுன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இடத்துல அதிகமாக யா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் செய்த அமலை கபூல் செய்வாயாக என்று உளப்பூர்வமாக கேட்க வேண்டும். அஜரத்து துவா செய்வார், ஆமீன் சொல்கிறது அல்ல. தினமும் நான் சும்மா வாயை திறந்து அது யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய கபூல் செய்வாயாக, நோன்பை கபூல் செய்வாயாக என்னல்ல, உளப்பூர்வமாக கபூலியத்தை கேட்கணும். கபூலியத் மீன்ஸ் அங்கீகாரம். நம்ம செஞ்ச அமல்களுக்கு அங்கீகாரம் தான் அந்த அமலுடைய அடிப்படை. அங்கீகாரம் இல்லை என்றால் அந்த அமலுக்கு எந்த மரியாதையும் இல்லை. சஹாபாக்களை பற்றி படிக்கிறோம். நம்ம ரமலானை பற்றி சொல்லும் பொழுது 2 மாதம் துவா செஞ்சோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமலான். அல்லா ரஜபில் எனக்கு பரக்கத்தை கொடு, ஷாபானில் பரக்கத்தை கொடு, ரமலானை அடையக்கூடிய துவா வழி ஏற்படுத்தி கொடு துவா செஞ்சோம் இல்லையா? ஆனால் சஹாபாக்கள் நம்மளை மாதிரி துவா செய்ய மாட்டாங்க. அவங்களோட இதுவாக வேறு மாதிரி இருக்கும். வருஷங்களுக்கு ரமலானை பற்றிய சிந்தனை இருக்கும். ரமலான் வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ரபீல் அவ்வல்லே துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யாரெல்லாம் இந்த வருஷத்துடைய ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை கொடுன்னு கேட்டுருவாங்க. ரமலானுக்கு பிறகு அடுத்த ஒரு 6 மாதம் ரமலான், அடுத்து வரக்கூடிய ஷவ்வால், அதுக்கு அடுத்தக்கூடிய துல்காதா, அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ், அடுத்து வரக்கூடிய முஹர்ரம், அடுத்து வரக்கூடிய சஃபர். இந்த 6 மாதமும் அவங்க எப்படி துவா செய்வாங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ் ரமலானுடைய என்னுடைய அமலை கபூல் செய், ரமலானுடைய அமலை கபூல் செஞ்சுவாங்க. ரமலானுடைய அமல்கள் கபூல் செய்கின்ற விஷயத்தில் சஹாபாக்கள் அதிகம் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ரொம்ப தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னால், லா தஹ்தம்மு லிகில்லத்தி அமலி, அமல் கம்மியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அமல் ரொம்ப கம்மியாக செஞ்சுட்டேன் ஹஸரத் அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய கவலை முறை எப்படி இருக்கணும்னு சொன்னால், வஹ்தம்முல் கபூல, செஞ்ச அமலை அல்லாஹ் கபூல் செய்யணுன்ற கவலை இருக்கணும். அமல் கம்மியாக கூடையான்றதை பற்றி கவலைப்படாதீங்க. கொஞ்சமாக செஞ்சாலும் யாருக்காக செஞ்சோமோ அந்த ரப்பு அங்கீகரிக்கணும் என்ற கபூலியத் அங்கீகாரத்தை பற்றிய கவலை இருக்கணும். அதுதான் அடிப்படை என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் 2வது உமர் என்று சொல்லப்படுகின்றவர், உமரே சானி என்ற வரலாற்றில் பேர், ரொம்ப சிறந்த சாலியான ஒரு ஹலீஃபா அவர்கள். இவர் ஹுத்துபாவில் பொதுவாக மக்களுக்கு மத்தியில் தௌபா, அதாவது ஒவ்வொரு பெருநாளின் போதும் இவருடைய ஹுத்துபாவுடைய உரை எப்படி இருக்குன்னு சொன்னால் சொல்லுவாங்க, ஐயுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னக்கும் சும்தும் லில்லா சலாசீன யௌமன், அல்லாஹுக்காண்டி 30 நாள் நோன்பு வச்சிங்க இல்லையா? கும்தும் லில்லாஹி சலாசீன லைலா, அல்லாஹுக்காண்டி 30 நாள் நின்று வணங்குனீங்க. ஒஹரஜுத்துமுல் யோம், இப்போ நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க பெருநாள் தொழுகைக்காக வேண்டி. இப்போ உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கணும்னு சொன்னால், நோன்பு நோற்றுறதில் எந்த அளவு கவனம் செலுத்தினீர்களோ, நின்று தொழுததில் எந்த அளவு கவனம் செலுத்தினீர்களோ, அதை விட அதிகமான கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தத்லுபு மினல்லாஹி அன் யத்தகப்பல மின்கும், அல்லாஹு தஆலாவிடத்தில் உங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் கவனம் இருக்கணும். தொழுகிறதை விட அதிகமான கவனம் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படுவதில் இருக்கணும். சதக்கா செய்கிறதுல காட்டுற கவனத்தை விட நான் செஞ்ச சதக்கா அல்லாஹ் அங்கீகரிக்கணுன்ற விஷயத்தில் இருக்கணும் இல்லையா? நான் நோன்பு நோட்டுறதில் காட்டுற கவனத்தை விட அந்த நோன்பு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கவனம் இருக்கணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க, யாருக்காக அமல் செஞ்சோமோ அந்த ரப்பு அங்கீகரிக்கப்படலைன்னா அந்த அமலுக்கு எந்த மரியாதையும் கிடையாது இல்லையா? ரமலானில் 30 நாள் நோன்பு வச்சேன்றதுக்காண்டி யாரும் இங்கே நோன்பு வைக்கிறது இல்லையா? சின்ன பிள்ளைங்க வைப்பாங்க.
ஒரு 6வது ஒரு 3வது 5வது படிக்கிற பிள்ளைங்கிட்ட கூப்பிட்டு போயில எத்தனை நோன்பு வச்சுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவான், நான் 20 நோன்பு வச்சேன், இன்றைக்கி 23 நோன்பு வச்சேன், நான் போன வருஷம் 30 நோன்பு வச்சேன். இந்த பிள்ளைங்க சொல்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்முடைய நோன்பு. அதுக்கு தான் நோன்பு வச்சுருக்கிறோம். 4 பேர் கேட்டால் நானும் 30 நோன்பு வச்சுட்டேங்க, அல்ஹம்துலில்லாஹ் 30 நாள் தராவி தொழுதேன். பல பேர் பள்ளிக்கே வர்றதில்ல, 4 தராவிக்கு பிறகு ஆள் இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லைங்க, கடைசி வரைக்கும் முதல் சஃபர்னு தொழுதேன். இதை சொல்கிறதுக்காண்டியே நோன்பு வைக்கிறோம், தொழுதுட்டு இருக்கோம். அதுதான் நோக்கம்னா அதை மட்டும் செஞ்சுட்டு கடந்து போயிடுவோம். ஒரு ஃப்ளெக்ஸி அடித்து ஒட்டிக்க வேண்டியதான் பள்ளிவாசல் வீட்டில். நான் இந்த வருடம் 30 நோன்பு நோற்றேன், இந்த வருடம் 30 நாள் தொடர்ந்து தராவி தொழுதேன், தொழுகையில் முழுமையாக தராவி தொழுகையில் முழுமையாக குரானை கேட்டேன். பல பேர் கியாமுல் லைல் தொழுகைக்கு வரல, நான் 10 நாள் கியாமுல் லைல் தொழுது 2 மணி நேரம் நின்று தொழுது, ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டிக்க வேண்டியதான். இது அல்ல நம்முடைய அசல். என் ரப்பு என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய ரப்பு என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு தான் நம்ம தொழுகிறோம். 4 பேர் சொல்கிறாங்க, என் ரப்பு சொல்லலைன்னா அந்த தொழுகைக்கு என்னங்க மரியாதை? என் ரப்பு சொல்லணுமா இல்லையா என்னுடைய தொழுகையை? என்னுடைய ரப்பு என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? இதற்கு பேர் தான் கபூலியத். இதில் தான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இது சும்மா கிடைச்சிடாது, தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? யாரெல்லாம் நான் அமல் செஞ்சுட்டேன், நீ கபூல் செஞ்சிரு, அது உன் வேலை அப்படின்னு கடந்து போகிறதல்ல. என் வாயை தொடர்ந்து கேட்கணும். அல்லாஹ் கேட்கறத விரும்புகிறான். நல்ல விலைக்கு இல்லைங்க. நோன்பு வச்சுட்டோம், யாருக்கா நோன்பு வச்சோம்? அல்லாஹ்காண்டி நோன்பு வச்சோம். யாருக்காக தராவி தொழுதோம்? அல்லாஹுக்காண்டி தராவி தொழுதோம். யாருக்காக சதகா செஞ்சோம்? தான தர்மங்கள் அல்லாஹுக்காண்டி செஞ்சோம். இப்போ அல்லாஹுக்கு தெரியாதா? அவனுக்காக தானே நோன்பு வச்சோம். நான் என் வாயை தொடர்ந்து கேட்கணுமா, யா அல்லாஹ் உனக்காக நோன்பு வச்சேன், இது நோன்பை ஏற்றுக்கோ கேட்கணுமா? அல்லாஹ் மலக்க சும்துன்னு சொல்லணும். என்ன காரணம்? அல்லாஹுக்கு தெரியாது. யா அல்லாஹ் உனக்காக நோன்பு நோற்றேன் நான் சொல்லி தான் அவனுக்கு தெரியணுமா? யா அல்லாஹ் நோன்பு திறக்கும் வாசிக்கிறோம், அல்லாஹ் மலக்க சும்து ஒபிக ஆமன்து வலைக்கு தவக்கல்து வலா ரிஸ்கி அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி கேட்கிறோமே. யா அல்லாஹ் உனக்காக நோன்பு நோற்றேன், உன் மீதே ஈமான் கொண்டேன், உன் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன், உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நீ அவனுக்காக நோன்பு வச்சு நமக்கு நீ சொல்லி தான் அவனுக்கு தெரியுமா? கேட்கலாம் இல்லையா? அல்லாஹ்வுடைய மைண்ட் செட் என்ன சொன்னா, அமலை செய்கிறது மட்டுமல்ல, அந்த அமலை செஞ்சுட்டு நீ என்கிட்ட கேட்கணும். அமலை செஞ்சுட்டு உதறி விட்டு போகிறதல்ல. அமலை செஞ்சுட்டு துண்டு உதறிட்டு நீ முடிஞ்சு ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோ அப்படின்றதல்ல. அமலை செய்கிறதில் காட்டுற கவனத்தை விட அதிகமாக அந்த அமல் கபூலியத்திற்காக அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகமாக கேட்கணும். கபூலியத்தை கேட்கலன்னு சொன்னால் அந்த அமல் குப்பைக்கு சமானம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மஹல்லா முழுக்க என்னை பாராட்டுகிறது, ஆனால் என்னை பற்றிய அபிப்பிராயம் அல்லாஹ் இடத்துல சரியில்லைன்னு சொன்னால் நான் குப்பைக்கு சமானம். என்னுடைய பயான் அவ்வளோ சிறப்பாக இருக்குது, எல்லாரும் பாராட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை. என்னுடைய தொழுகை சிறப்பாக இருந்துச்சு, எல்லோரும் பாராட்டுறாங்க. ஆனால் என்னுடைய தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்கலை, என்னுடைய நோன்பு அல்லாஹ் அங்கீகரிக்கலை. பீமர் அல்லாவே அங்கீகரிச்சு என்ன ஃபாயிதா? யார் அங்கீகரிக்கணுமோ அவன் அங்கீகரிக்கலையே, அதற்கு நம்ம கவலையும் படலையே. அருமையான சகோதர பெருமக்களே, திருமிதி ஷெரீஃபுடைய ஒரு ஹதீஸ் 3175வது ஹதீஸ். ஆயிஷா அம்மா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நான் ஒரு வசனத்தை பற்றி அல்லாஹ் இடத்துல கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்டேன். நல்லா விளங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வசனம். நான் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வசனத்தை பற்றி கேட்டேன். என்ன வசனம்? அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், வல்லதீன யூத்தூன மா அதவ் வஜலத் குலூபுஹும். சில பேர் அல்லாஹ் தஆலா இடத்துல வருவாங்க, உள்ளங்கள் நடுங்கிய நிலையில வருவாங்க, அப்படியே பயந்துக்கிட்டு ரப்பிட்ட வந்து நிற்கும் போது அப்படியே நடுங்கி பயங்கரமான பயத்தில் வந்து நிற்பாங்க. இந்த வசனத்தை ஓதிட்டு ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அஹும் யஷ்ரபூனல் ஹமர அவ் யஸ்ரிகூன. யார் யா ரசூல் அந்த நபர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, நடுங்கிய நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது ரொம்ப நடுங்கிக்கிட்டு வந்து நிற்பாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறானே, இது யார்? ஒருவேளை குடிகாரர்களோ, மது குடித்த சாராயம் குடித்த குடிகாரர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல வந்து நிற்கும் போது அல்லாஹ் தண்டிச்சிடுவானே என்ற பயத்தில் வந்து நிற்பாங்களா? அல்லது திருடர்களா? பொதுவாக பாவம் செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா இடத்துல போகும்போது பயந்துக்கிட்டே போவாங்கன்றது இயல்பு. நம்ம அப்படி தானே விளங்கி வச்சுருக்கிறோம். பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ரொம்ப பயப்படுறதே கிடையாது. அல்லாஹ் பயப்படுங்கிறான், என்னுடைய சந்திப்பை பயப்படுன்றான். நம்ம அதை பற்றி கவலைப்படுறோம். நம்ம என்ன பாவம் பண்ணோம்? அதுக்கெல்லாம் ஆள் இருக்குன்ற ஒரு இருமாப்போடு அலைஞ்சிட்ருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ ஆயிஷா அம்மா என்ன கேட்க, நமக்கு இருக்குது அதே மைண்ட் செட்டில் அவங்களும் கேட்குறாங்க. ஒருவேளை திருடி இருந்தால் அல்லாஹ் தஆலா ஒருத்தர் சந்திக்கும் போது பயந்துக்கிட்டே போவார், குடிச்சிருந்தால் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கும் போது பயந்துக்கிட்டே போவார், விபச்சாரம் பண்ணியிருந்தால் அல்லாஹ்வை சந்திக்கும் போது பயந்துக்கிட்டே போவார், நம்முடைய முடிவு என்ன ஆகுமோ, அல்லாஹ் என்ன தண்டிப்பானு தெரியலையேன்னு பயந்துக்கிட்டே போவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஆயிஷா அம்மா கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இப்னத சித்திக்குடைய மகளே அவங்க கிடையாது.
இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பயந்துக்கிட்டே வந்து நிற்பாங்களே அது அவங்க கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நம்மளை நிறுத்துறாங்க, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க. 1447 வருடத்திற்கு பிறகு திருச்சியில் பீமநகரில் சில பேர் தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க இல்லையா, இந்த நபர்களை பற்றி தான் ரசூலுல்லாஹ் அங்கே பேசுகிறாங்க. அது யார் தெரியுமா? வலாக்கின்னஹும், அவர்கள் யஸூமூன, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருப்பார்கள். வயதஸத்தகூன, சதகா செய்திருப்பார்கள். வயகூமூன, தொழுது இருப்பார்கள். நல்ல விளங்கிக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய சந்திப்பின் போது பயந்து அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பவர்கள் யாருன்னு கேட்டபோது, அவர்கள் குடிகாரர்களா திருடர்களான்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லைம்மா அது யாருன்னு சொன்னால் நோன்பு வைத்தவர்கள், சதகா செய்தவர்கள், தொழுதவர்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா அவர்கள் பயப்படுவார்கள்? வஹும் யகாஃபூன அல்லாஹ் யுத்தகப்பல மின்ஹும், ஒருவேளை நம்மளுடைய தொழுகை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்காமல் போய்விடுவானோ அப்படின்ற பயத்தில் வந்து நிற்பாங்க. நோன்பாளிகள் நோன்பு வச்சிட்டோன்ற தெனாவட்டில் இருந்துடக்கூடாது. நோன்பாளிகள் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இடத்துல வந்து நிற்கும் பொழுது, சதக்கா செய்தவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல வந்து நிற்கும் பொழுது இந்த பயம், இந்த அச்சம் இருப்பாங்க, இந்த அச்சத்தோடு இருப்பாங்க. நான் வச்ச நோன்பு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குவானா மாட்டானா, ஒருவேளை தூக்கி எறிஞ்சிட்டா, நான் தொழுத தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா மாட்டானா, ஒருவேளை தூக்கி எறிஞ்சிட்டா, இந்த அச்சத்தோடு இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த அச்சம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது? முதல்ல இதற்கு அச்சப்படணுன்ற சிந்தனையாவது நமக்கு இருக்கா? இதற்கு நோன்பு வச்சு நம்ம நோன்பு வச்சுட்டோமே, ஹைர், இந்த நோன்பு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுமா மாட்டாதா, ஏதாவது ஒரு சிந்தனையாவது நமக்கு இருக்கிறதா? அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சுருக்கிறோமா? அருமையான சகோதர மக்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய நோன்பு, என்னுடைய தொழுகை, என்னுடைய சதக்கா, இது எல்லாமே என் ரப்பு அங்கீகரித்தா மட்டும்தான் அதற்கு மரியாதை. அவன் தூக்கி எறிஞ்சிட்டான்னு சொன்னால் அதற்கு எந்த மரியாதையும் கிடையாது. அந்த அமல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா என் அபிமார்களுமே ஒரு அமலை செஞ்சதுமே துவா செய்வாங்க, தக்கப்பல் மின்னா இது எர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயிது மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தக்கப்பல் மின்னா. சூரா பக்ரா அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு அவர்கள் செய்த முதல் துவா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை கபூல் செய்வாயாக. இதில் அல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் வச்சிருக்கிறான், 2 ரூபா கொடுத்தாலும் யா அல்லாஹ் இந்த 2 ரூபா சதக்கா கபூல் செய்வாயாக. 2 ரக்காத் தொழுதாலும் யா அல்லாஹ் என்னுடைய தொழுகையை கபூல் செய்வாயாக. நோன்பு திறந்துட்டோம், யா அல்லாஹ் என்னுடைய நோன்பை கபூல் செய்வாயாக. தராவி தொழுகை முடிச்சிட்டோம், யா அல்லாஹ் என்னுடைய தராவி கபூல் செய்வாயாக. கியாமுல் லைல் தொழுதோம், யா அல்லாஹ் என்னுடைய கியாமுல் லைலை கபூல் செய்வாயாக. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னோம், யா அல்லாஹ் இந்த சுப்ஹானல்லாஹ் கபூல் செய்வாயாக. இந்த கபூலியத்தை கேட்காம நம்ம அமலுக்கு எந்த மரியாதையும் இல்லை. கபூலியத்து தான் ரொம்ப அசல். அல்லாஹ் தஆலா இடத்துல அங்கீகாரம் கேட்கறது தான் அடிப்படை. அங்கீகாரத்திற்காக அடிப்படை இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, அங்கீகாரம் எப்படி கேட்கிறது என்பதற்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அருமையான சகோதர மக்களே, இஸ்திஃபார் செய்யணும். ஒரு அமல் முடியும் போது அங்கே அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகமாக இஸ்திஃபார் செய்யணும். இஸ்திஃபார் என்பது அமலை அங்கீகரிப்பதற்கான ஒரு அழகான வழிமுறை. இதற்கு நல்ல உதாரணம், தொழுகை முடித்த பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி தராங்க. தொழுகை முடிச்சாச்சு, நம்ம இங்கே கூட்டு துவா செய்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வளமை இல்லை, பின்னாடி ஏற்படுத்தப்பட்டது தான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 7 முறை சொல்லுங்கன்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 7 முறை. யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. நம்ம என்ன கேட்குறோம்? தொழுகை தானே செஞ்சோம், திருடுனோமா, இல்லை அல்லாஹ்வை பற்றி புறம் பேசினோமா? தக்பீர் கட்டி தொழுதோம், தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ் சலாம் வரைக்கும் தொழுதோம். தொழுது முடித்த பிறகு ஏன் இஸ்திஃபார் ஓதணும்? என்ன பாவம் பண்ண இஸ்திஃபார் செய்கிறதுக்கு? என்ன தவறு செஞ்சோம் இங்கே இஸ்திஃபார் செய்கிறதுக்கு? அருமையான சகோதர மக்களே, ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க, ஒரு அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கே நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கோருங்க, அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகமாக கபூலியத்தை கேளுங்க என்பதா. அருமையான சகோதர மக்களே, ஒரே ஒரு சின்ன சம்பவத்தோடு முடிச்சுக்கிறேன். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1905 செய்தி. பெருமானார் பேசுகிறாங்க, நாளை 3 பேர் அல்லாஹ் தஆலா இடத்துல வருவார்கள். 3 பேரும் அப்படி நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி அமல் செய்தவர்கள், அப்படி அண்ணாந்து பார்ப்போம். அப்பேற்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல வருவாங்க. முதல்ல ஷஹீது வருவார். அல்லாஹ் தஆலா அவருக்காக அல்லாஹுடைய போரில் தன்னுடைய உயிரை நீற்றவர், உயிரை கொடுத்தவர் ஷஹீது. 2வது ஒரு ஆலிம், மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பயான் செய்து குர்ஆனை ஓதி மக்களை நேர்வழிப்படுத்தியவர். 3வது மிகப்பெரிய செல்வந்தர், தன்னுடைய காசு பணங்களை முழுக்க அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செலவு செஞ்சு. இது 3மே கஷ்டம், 3மே சும்மா கிடைச்சிடாது.
அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை விடுறது சும்மா கிடைச்சிடாது. ஒரு ஆலிமாகி மக்களை நேர்வழிப்படுத்துறது சும்மா கிடைச்சிடாது. சம்பாரிச்ச காசு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது சும்மா கிடைச்சிடாது. இது மூணுமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய 3 பெரிய அமல்கள். ஆனால் இந்த 3 பெரிய அமல்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த 3 பேருமே நாளை மறுமையில் நரகத்தில் வீசப்படுவார்கள். அல்லாஹ் ஷஹீதை கூப்பிட்டு கேட்பான். அல்லாஹ் அவங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். ஷஹீது சொல்லுவார், யா அல்லாஹ் உனக்காக தான் நான் போர் செஞ்சேன், உன்னுடைய பாதையில் நான் உயிரை விட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், கிடையாது, துனியாவில் உன்னை வீரன்னு சொல்கிறதுக்காண்டி சண்டை செஞ்ச, அது ஊர்லேயே உலகத்திலே கிடைச்சிருச்சு, போ என்பதாக நரகத்தில் தூக்கி வீசப்படும். ஃபுஸ்ஹிப அலா வஜிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், நரகத்தில் அவன் வீசப்படுவான், முகம் கூப்புற பேசப்படுவான். அடுத்து ஒரு ஆலிம் வருவார், அவனிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஆலிம் சொல்வார், யா அல்லாஹ் உனக்காக கல்வி கற்றேன், உனக்காக நான் மார்க்கத்தை செஞ்சேன், மக்களுக்கு உன்னுடைய மார்க்கத்தை எடுத்துரைத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், கிடையாது, உன்னை ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காண்டி உலகத்தில் அமல் செஞ்ச, இங்கே எனக்காண்டி எதையும் செய்யலை, போன் அல்லாஹால தூக்கி நரகத்தில் வீசுவான். அதே போன்று ஒரு செல்வந்தர், யா அல்லாஹ் என்னுடைய காசு பணங்களை பூரா அவன் பாதையில் செலவு செஞ்சேன், கிடையாது, நீ உன்னை கொடைவல்லன்னு சொல்கிறதுக்காண்டி செஞ்ச, எனக்கு அதில் எந்த ஃபாயுதாவும் இல்லை, போன்னு நரகத்தில் வீசுவான். இந்த 3 பேருமே அமல் செய்தார்கள், கபூலியத் இல்லை. செய்தி இனத்தில் இந்த 3 பேர் அமல் செய்யாதனால நரகத்துக்கு போகல. ஷஹீதுவாக இருக்கட்டும், இந்த செல்வந்தராக இருக்கட்டும், இந்த ஆலிமாக இருக்கட்டும், அமல் செய்யலை, போ நரகத்துக்கு போன நல்லா நரகத்தில் வீசல. 3 பேருமே அமல் செய்தார்கள். அமலும் சாதாரணமான அமல் இல்லை, அண்ணாந்து பார்க்குற மிகப்பெரிய அமல். ஆனால் அந்த 3 பேருமே நரகத்தில் வீசப்பட்டதற்கான காரணம் அமல் செய்தார்கள். அந்த அமலில் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை தெரிவார்களே, அல்லாஹு தாலா அங்கீகரிக்கணுன்ற சிந்தனை இல்லை. அருமையான சகோதர மக்களே, நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய சதக்கா, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய தராவி, நம்முடைய கியாமுல் லைல், நம்முடைய திக்ரு துஆ இந்த அடிப்படையில் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு தாலா இடத்துல சட்டையை பிடிச்சி கேட்கணும், யா அல்லாஹ் என் அமலை நீ கபூல் செஞ்சு ஆகணும், நான் நகர மாட்டேன், என் தொழுகையை நீ கபூல் செய்யாட்டி நான் நகர மாட்டேன், என் நோன்பை நீ கபூல் செய்யாட்டி நான் நகர மாட்டேன்னு சொல்லி அல்லாஹு தாலா இடத்துல அடம் பிடிக்க வேண்டிய நாள் மீதமுள்ள இந்த 6 நாட்கள் அடம் பிடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அமல்கள் கபூல் ஆகும். அப்படிலாம் இல்லைங்க, தொழுதேன், நோன்பு வைக்க சொன்ன நோன்பு வச்சேன், நீ ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உன் இஷ்டம் அப்படின்னு அல்லாஹு தாலா இடத்துல அவன் இஷ்டத்தில் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நம்முடைய முடிவு மிக பயங்கரமானதாகிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அருமையான சகோதர மக்களே, மீதமுள்ள இந்த 5-6 தினங்கள் எந்தளவு ஈடுபாடோடு அமல் செய்ய முடியும் என்பதை கவனத்தில் வைத்து ஒரு லிஸ்ட்டு போட்டு முடிந்தளவு அதிகமாக அமல்களில் ஈடுபட வேண்டும். கடந்த 23 தினங்களில் எந்தளவுக்கு உத்வேகத்தோடு அமல் செய்தோமோ அதை விட இன்னும் அதிகமான உத்வேகத்தோடு அடுத்த 6 தினங்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.